பட்சத்தில் நீங்கள் எங்களை வஞ்சிச்சிங்கன்னா அதே ஒரு விரல் புரிச்சு செஞ்சு உங்களை புறக்கணிப்புன்றதை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026ஆம் ஆண்டு அவர் நாங்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்களே நிறைவேற்றிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இந்த தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பாக நாங்கள் கடந்த நாள் 3ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு வரோம். எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்னையோட எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல நாங்கள் உட்காந்து இரவு பகலாக உட்காந்துருக்கோம். காத்திருப்பு ஆர்ப்பாட்டத்தில் உட்காந்துருக்கோம். இதோட 9 நாள் ஆகுது. எங்களை வந்து எந்த அரசு கூட்டு பேசல, அதிகாரி கூட்டு பேசல. எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா 3 கோரிக்கை, முத்தான 3 கோரிக்கைகள். ஒன்று பணி. நாங்கள் வந்து இதில் வேலைக்கு வந்து 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் நாங்கள் கேட்கறது என்னன்னா எங்களுடைய பணி நிரந்தரம். இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் இன்னைக்கு எல்லாரும் வந்து பையில பிடிச்சிருக்காங்க 313. அந்த 313 வாக்குறுதி நிறைவேற்றும் வரை காலை வரை வேலை நிறுத்தம் செய்வது எங்களுடைய தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் சங்கம் மற்றும் கூட்டமைப்பு சங்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதி நாங்கள் ஒரு நாள் வந்து மனு கொடுக்கும் போராட்டம் சென்னையில் வச்சோம். அது இருந்து 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இதோட 9 நாளாக மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் கூட்டு பேசவில்லை என்றால் நாங்கள் காலை முறை வேலை இருக்குது இன்னும் சிறப்பாக நாங்கள் வந்து மையத்தை மூடிட்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசுவோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம், எங்களுக்கு இந்த 3 கோரிக்கையை நிறைவேற்ற. நீங்க சொன்னல 3 கோரிக்கை சொன்னீங்களா? அந்த 3 கோரிக்கை என்னென்ன கோரிக்கை சார்? எங்களுக்கு காலைமறை ஊதியத்தில் அடிப்படையில் 19,500 ரூபாய் எங்களுக்கு ஊதியம் வழங்கணும். பணிக்கொடையாக 10 லட்சம் கேட்டிருக்கோம். அந்த பணிக்கொடையாக 10 லட்சம் வேணும். முறையான காலமுறை ஓய்வூதியம் வந்து 7,500 ரூபாய் எங்களுக்கு வேணும். அந்த 3 கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் வந்து இன்னைக்கு 9 நாளாக நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஏழை பெண்கள். எங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்கள் எங்களோட பலகட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். 4 நாள் மறியல் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திரும்பி தொடர்ந்து நாங்கள் காத்திருப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த கொசுக்கடியில் கூட பார்க்காம ராவு பகலாக இங்கேயே தங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கையை ஒடிஞ்சிருக்க இந்த நிலைமையில கூட வந்து இன்னைக்கு இந்த போராட்ட காலத்தில் உட்காந்துருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் நினைச்சு, எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை நினைச்சு நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த அரசாங்கம் கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தல. நாங்கள் தனியாக கேட்கல. அவர் வந்து எதுவும் பிச்சை கேட்கல. அவரா வாக்குறுதி கொடுத்தார். 313 அங்கன்வாடி பணியாளரை ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம் செய்வேன் என்று 313 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதிக்காக